அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். வருகின்ற 11/5/2026 அன்று திங்கட்கிழமை பராபவ வருடம் சித்திரை மாதம் 28ஆம் நாள் பகல் 12:38 அளவில் மீனராசியிலிருந்து மேசராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அடுத்த 40 நாட்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய் மேசராசியில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வார். கடந்த 2024ஆம் வருடம் பார்த்திங்கன்னா மேசராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்தார். இப்போ 2 வருடங்கள் ஆகிறது. முதலில் செவ்வாய் பகவானை பற்றி அவருடைய காரகத்துவங்களை பற்றி காணலாம். செவ்வாய் பகவான் மங்களக்காரகன். செவ்வாய் நன்றாக இருந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை. வீடு மனை நிலம் சொத்து வாங்குவதில் பிரச்சனை இருக்காது. உடலில் இரத்தம் சார்ந்த பிரச்சனை இருக்காது. செவ்வாய் நிலமகன், சகோதரக்காரகன், தைரியக்காரகன். மேச செவ்வாய் அரசு டிபார்ட்மெண்ட்டு, நிற்காமல் இயங்கக்கூடிய வேலை, போக்குவரத்து, காவல், மருத்துவம், இராணுவம், இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ், அதே மாதிரி விவசாயம், ஆடு மாடு, கொம்புள்ள மிருகங்கள். செவ்வாய் இயற்கையாளன். செவ்வாய் பகவானுடைய காரக தொழிலில் தைரியத்தை எதுக்கு கொடுக்கிறார் என்றால், எந்த உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இருக்கிறது என்றால், அதாவது முழுமையான தைரியம் வீரம் எந்த தொழிலுக்கு இருக்கிறது என்றால், போக்குவரத்து, லாரி, பஸ்ஸு, கார், இந்த மாதிரி டிரைவிங் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கு தான் செவ்வாயினுடைய முழுமையான தைரியம் வீரம் இருக்கிறது. ஆண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நீர் ராசியில் இருக்கக்கூடாது. பெண்கள் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் நெருப்பு ராசியில் இருக்கக்கூடாது. செவ்வாய் மங்களக்காரகனாக இருக்கும்போது ஜாதகத்தில் செவ்வாய் நிற்கக்கூடிய ராசிக்கு நட்சத்திரத்திற்கு முன்பாதமோ முன் ராசியிலையோ சந்திரன், சனி, ராகு, கேது இருந்தால் ஜாதகனுடைய வாழ்க்கை கடுமையான போராட்ட காலமாகவே இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை உண்டு பண்ணணும். நிலம், சொத்து, இருப்பிடத்தில் பிரச்சனையே உண்டு பண்ணும். அதே மாதிரி மன தைரியத்திலையும் பிரச்சனையே உண்டு பண்ணும். செவ்வாய் கெட்டுப்போனால் ஜாதகன் பயந்த சுபாவம், எந்த ஒரு முடிவும் தைரியமாக எடுக்க முடியாது. செவ்வாய் சுய ஜாதகத்தில் செவ்வாய்க்கு முன் வீட்டிலோ செவ்வாயோடையோ ராகு கேது சேர்ந்துருந்தால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கடுமையான தோஷம். பெண்களுக்கு செவ்வாய் முழுமையான வீரத்தை, தைரியத்தை கொடுக்கிறார். மேசம், விருச்சிக ராசியில் செவ்வாய் ஆட்சியும், கடகராசியில் நேசமும், மகர ராசியில் உச்சமும் பெறுகிறார். ஒவ்வொரு ராசிக்கும் செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் பலன்கள் காணலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். மிதுன ராசிக்கு 6ஆம் இடமான விருச்சிக ராசிக்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய். சித்திரை மாதம் 28 முதல் லாபஸ்தானத்திலே ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறார். மிதுன ராசியில் வைகாசி மாதம் 18 வரை குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சிம்மராசியில் கேது, கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி. மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் 11வது வீட்டிலே செல்வது எதிர்வரக்கூடிய 40 நாட்கள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும்.
அனைத்து வழியிலும் உங்களுக்கு தன லாபம் உண்டு. வருமானம் பெருகும். 11வது வீட்டிலே செவ்வாய் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றியாகும். எதிர்பாராத பண வரவு உண்டு. அதனால் வீடு கட்டலாம், வீட்டு மனையோ விவசாய நிலமோ வாங்கலாம், தங்க நகை எடுக்கலாம். எல்லாமே இப்போ உங்களுக்கு எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும். சுற்று வட்டாரத்தில் இருப்பவர்கள், வேலை பார்க்கக்கூடிய இடத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர், மதிப்பு, மரியாதை உயரும். மிதுன ராசிக்கு 11ஆம் இடம் மிக பலமாக இருக்கிறது. மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று வாருங்கள். மேசராசியில் செவ்வாய் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது விவசாயிகளுக்கு சிறப்பு. இடி மின்னலுடன் அத்திக்கட்டி ஆலங்கட்டி மழை, கனமழை பொழியும். விவசாயிகளுக்கு பயிர் வதங்கி போச்சு, கருகி போச்சு அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு பயிர் நன்கு செழித்து வளரும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வெள்ளாம் பண்ணிக்கலாம். வண்டி, வாகனம், இயந்திரம் சம்மந்தப்பட்ட தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள், டிரைவர்கள், இந்த காலகட்டம் நீங்களே சொந்தமாக புதிதாக ஒரு வண்டி வாங்கலாம். நீங்களே முதலாளி ஆகலாம். செவ்வாய் உங்களுக்கு பலமாக இருக்கும்போது வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. அதே மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸில் இருப்பவர்கள், காவல், இராணுவம், மின்சாரம், மருத்துவம், அரசு உத்தியோகம் பார்த்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, பதவி உயர்வு உண்டு. உங்களுடைய சொத்துக்கள் மூலமாக இதே கோர்ட்டு கேஸு, வழக்கு, வில்லங்க, சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா, அண்ணன் தம்பிகளுக்குள் தீராத பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் தீர்த்து கொள்ளலாம். பேச்சுவார்த்தையின் மூலம் சமாதானமாகலாம். மிதுன ராசிக்கு 11வது வீட்டிலே செவ்வாய் இருக்கும்போது மூத்த உடன் பிறந்தவர் இந்த காலகட்டம் உங்களுக்கு சமாதானமாக வருவார். மேசராசியில் செவ்வாய் நின்று 4ஆம் பார்வையால் மிதுன ராசிக்கு 2வது வீட்டை பரிசுகிறார். குடும்பஸ்தானத்தை, வாக்குஸ்தானத்தை செவ்வாய் பார்வை செய்யும்போது பிரிந்தவர்கள் குடும்பத்தில் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, திருமணமான கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, பிரிந்தவர்கள் இப்போ ஒன்று சேரலாம். மீண்டும் பேச்சுவார்த்தையின் மூலம் சமாதானம் ஆகலாம். 2வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது நல்ல பண வரத்து உண்டு. தாராளமாக பணம் உங்கள் கையில் புரளும். அதே மாதிரி உங்களுக்கு முகத்தில் காயங்கையும், பல்வலி, நாக்கு, தொண்டை சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். இப்போ வெளியில் போகும்போது நீங்கள் தண்ணி கிண்ணி மாற்றி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரியான தொந்தரவுகளும் வரலாம். மிதுன ராசிக்கு 5வது வீட்டை செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையால் பார்வை செய்கிறார். 6ஆம் அதிபதி 5வது வீட்டை பார்வை செய்கிறார். லாபஸ்தானத்திலிருந்து பார்வை செய்யும்போது பூரிய சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதே கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டிங்கன்னா தீர்வாகும். அதே மாதிரி சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் கடனை கட்டிட்டு பத்திரங்களை வாங்கிடலாம். அண்ணன் தம்பி பங்காளி ஒற்றுமையுடன் பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். மிதுன ராசிக்கு இதெல்லாம் சாத்தியக்கூறு. வைகாசி மாதம் 18 முதல் குருபகவான் 2வது வீட்டிற்கு வரும்போது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். குழந்தைகளுக்கு உண்டான எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்லா தைரியமாக செயல்படுவாங்க. மிதுன ராசிக்கு 6வது வீட்டை செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையால் பார்வை செய்கிறார். மறைமுக எதிர்ப்புகள், உங்களை பின்னாடி முதுகில் குத்தி கொண்டிருப்பவர்கள், உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பெயரை கெடுத்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டம் ரகசியமாகவே இருப்பாங்க. எத்தனை எதிரிகள் இருந்தாலும் உங்கள் மேல்
பழிபாவம் சொன்னாலும் தேவையில்லாத வழக்குகளில் பிரச்சனைகளில் மாட்டிவிட்டாலும் மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் இறுதியில் நீங்களே வெற்றி பெறுவீர்கள். அதற்குண்டான சாத்தியக்கூறு மிகச்சிறப்பாக இருக்கிறது. கோச்சாரத்தில் ராசிக்கு 11வது வீட்டிலே செவ்வாய் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது பார்த்திங்கன்னா 10ஆம் இடமான தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சனிபகவான் அமர்ந்திருக்கிறார். மிதுன ராசி அன்பர்களுடைய குடும்பத்தில் பங்காளிகள் வழியில் ஒரு சிலருக்கு கர்ம காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.